அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலிகள்ல முக்கியமானது இன்னைக்கு நிலைமைக்கு சீனா தான். ஏன் அப்புட்ன்னா, சீனாவ எதிர்த்து அமெரிக்கா பல்வேறு திட்டங்கள் போடுது. இப்ப தட்டி வைக்கல, இந்த பையன் நம்மளையே வந்து தட்டுவான் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுல தான் சீனாவுக்கு எதிரா அமெரிக்கா பல காய்கள் நகர்த்தி வரார்கள். அதுல முக்கியமான ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப புள்ளி தைவான எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இப்ப இந்தியா உருவாக்கி இருக்க ஃபிளாஷ் பாயிண்ட் எல்லாம் அமெரிக்காவுக்கு கூடுதலான மைலேஜ். அத வச்சுட்டு அமெரிக்கா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ஜாய் பண்றனால என்னவோ, அமெரிக்காவோட கை ஓங்குது. அமெரிக்காவோட கை ஓங்குறனால, சீனாவ வெளிப்படையா கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கார்கள். உதாரணமா உக்ரைன் யுத்தத்துல எல்லா நாடுகளையும் அணுகுன மாரி அமெரிக்கா அணுகுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. பைடனே அதிபர் ஷி ஜின்பிங்க கூப்பிட்டாரு. நேரடியா தலையிடாத விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு விலகிக்கிட்டாரு. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கோ, ஆமா நிலைமை மோசமா தான் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரேடியா சரண்டர். ரஷ்யாவே எதிர்பார்க்கல. கூட கொஞ்சம் வாய் பேசுவாய்ங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தார்கள். ஆனா, முழுக்க முழுக்க அப்படியே ஆப்போசிட்ல தான் நடந்துச்சு. முதல்ல இந்த யுத்தம், உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கும்போது எல்லார் பேச்சு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த யுத்தத்துல ரஷ்யா தன்னோட செல்வாக்க இழந்துரும். சீனா தன்னோட செல்வாக்க அதிகரிச்சுரும். ஏன் அப்படின்னா, அதிபர் ஷி ஜின்பிங் தோள்ல தான் ரஷ்ய அதிபர் புட்டின் உட்கார்ந்து இந்த யுத்தத்தையே நடத்தப் போறாரு. அதனால அவரோட செல்வாக்கு குறையும். சீன அதிபரோட செல்வாக்கு கூடும்னாங்க. ஆனா அப்படியே ரிவர்ஸ்ல தான் நடந்துச்சு. ஏகப்பட்ட நபர்களோட கணிப்பு அந்த இடத்துல பொய்யாச்சு. அமெரிக்கா கூப்பிட்டு மிரட்டின உடனே ரஷ்யா பக்கமே திரும்பி பார்க்கல. இன்னும் சொல்லப்போனா இந்தியா வெளிப்படையா கச்சா எண்ணெய் இறக்குச்சு. இவ்வளோ இறக்குறோம், அதைத்தான் உனக்கே விற்கிறோம். ரொம்ப வாய் பேசாத பார்த்துக்க. அப்புறம் நீ என்னைக்கு எங்க போவ அப்படின்னு சொல்லி மிரட்டி எடுத்தோம். சீனாவை பொறுத்தவரை ரகசியமா தான் வாங்கினார்கள். ஆனா இப்படிதான் இந்த யுத்தம் போகும், இப்படிதான் சீனா இருக்கும், இப்படிதான் இந்தியா இருக்கும் நல்லா தெரிஞ்சனால தான் உக்ரைனோட 1,00,000 துருப்புகள் எல்லையில இருக்கும்போது, ரஷ்யாவோட துருப்புக்களும் எல்லைகள்ல தான் இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்துல ரஷ்ய அதிபர் புட்டின் எங்க போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு தான் வந்தார். அத வச்சே ஓரளவு கணிச்சுக்கலாம். இந்த சீன தியரி இந்த இடத்துல அடிபட்டு போகும் அந்நாட்கள்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய நாடு சீனா. இதுல இருந்தே எடுத்துக்கலாம். ஆனா இப்படி தொடர்ந்து மிரட்ட முடியுமா? இது ஏதோ வேற ஒருத்தன் விஷயம் அமெரிக்கா மிரட்டுச்சு. இதே சீன விவகாரத்துல மிரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா இப்ப முடியும். காரணம் இந்தியா திபெத்த பெரிய அளவு ஒரு ஃபிளாஷ் பாயிண்டா உருவாக்கி வச்சிருச்சு. அங்கிட்டு பிலிப்பைன்ஸ பெரிய அளவு ஒரு ஃபிளாஷ் பாயிண்டா அமெரிக்கா உருவாக்கிருச்சு. இது 2ம் மிகப்பெரிய ஃபிளாஷ் பாயிண்டா வரும் அப்படின்னு சீனா எதிர்பார்க்கல. இந்த நேரத்துல அமெரிக்காவுக்கு மைலேஜ் எடுக்க முடியும். அது மைலேஜ அமெரிக்கா எடுத்திருக்கு. எடுக்கக்கூடிய நாடு. சந்தர்ப்பம் இருந்துச்சு அப்படின்னா, அத முழுமையா பயன்படுத்த நாடு. சந்தர்ப்பம் இல்லாட்டி சந்தர்ப்பத்த உருவாக்கக்கூடிய நாடு. ஆனா இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு இந்தியா சந்தர்ப்பத்த உருவாக்கி குடுத்துருச்சு. திபெத் மிகப்பெரிய ஃபிளாஷ் பாயிண்ட். அத இந்தியா உருவாக்குனதோட விளைவு, நேரா அமெரிக்காவோட ஒரு டீம் போய் சீனாவுக்குள்ள உட்காருது. பல மணி நேரங்கள் பேச்சுவார்த்தை, பல நாட்கள் பேச்சுவார்த்தை, பல வாரங்கள் பேச்சுவார்த்தை. என்னடா இது 3 விதமா பேசியிருக்கீங்க அப்புட்ன்னா, 3 வெவ்வேறு டீம்கள் வெவ்வேறு விதமா பேசியிருக்கார்கள். ஆக மொத்தம் வார கணக்குல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. சரி வார கணக்குல எத பத்தி பேசுறார்கள்? 2 பயலுகளும் சண்டை போடுறவனுங்க. 2 பயலுகளும் எத பத்தி பேசுறார்கள் அப்புட்ன்னா, எந்த விஷயத்தையும் கிடையாது. அதாவது சீனா, அமெரிக்க ஏற்றுமதியோ, இல்ல ரஷ்யா, உக்ரைன் யுத்தமோ அதுவும் கிடையாது. இல்ல தைவான தாக்காதன்னு சொல்ட்டாங்களா? அதுவும் கிடையாது. சரி திபெத்த விடுவிச்சுரு அப்படின்னு சொல்ட்டாங்களா? அதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. தைவான நோக்கி ஒரு யுத்தம் வந்தா, நீ அணு ஆயுதம் யூஸ் பண்ணுவியா? பண்ண மாட்டியா? அப்படிங்கிற பேச்சுவார்த்தை மட்டும் தான் ஓடியிருக்கு. இது நேரம், நாட்கள், வாரம் கடந்து ஓடியிருக்கு. இதுல முக்கியமான ஆட்கள் அமெரிக்கால இருந்து நேரடியா சீனாவுக்குள்ள போயிருக்கார்கள். போமா மிரட்டல் தான். ஏன் அப்படின்னா, இந்த டீம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்திருக்க சமயம் அப்படிங்கிறது, திபெத்ல இன்னொரு டீம் வந்து உட்காருது. திபெத் விவகாரத்துல இந்தியாவுக்குள்ள தலாய் ராமாவ பாக்க, அமெரிக்காவோட இன்னொரு டீம் வந்து பேசக்கூடிய இதே காலகட்டத்துல, சீனாவுக்குள்ளயே அமெரிக்கா ஒரு டீம் அனுப்பிச்சிருக்கு. அப்ப உக்ரைன் விவகாரத்துல எப்படி அதிபர் ஷி ஜின்பிங்க கூப்பிட்டு மிரட்டுனாங்களோ, அதே மாரி தான் இன்னும் கூடுதலா இந்தியாவோட சப்போர்ட் இருக்கறனால, உள்ளுக்கு சீனாவுக்குள்ளேயே போய் மிரட்ட முடியுது. காலகட்டங்கள் அப்படிங்கிறது இங்க. திபெத் விவகாரம் பத்தி எரியும்போது, சீனா எப்படி சிக்கியிருக்கு பாருங்க. அந்த சீனாவ சிக்க வச்சிருக்கிறது இந்தியா தான். சரி, தைவான் விவகாரத்துல அணு ஆயுதத்த யூஸ் பண்ணுவோமா? மாட்டோமா? இந்த பேச்சுவார்த்தையில சீனா என்ன சொல்லியிருக்கும்? நரி என்னைக்கும் நரி வேலைய தான் பார்க்கும். அதனால தான்
நேரங்கள், நாட்கள், வாரங்கள்னு இழுத்துருக்கு. சீனாவ பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் யூஸ் கிடையாது அப்படிங்கிற பாலிசிய வச்சிருக்காங்க. அவனுங்க பாலிசி எல்லாத்தையும் தண்ணீல தான் எழுதி வைக்கணும். ஏன்னா எதுவுமே நம்பகத்தன்மை கிடையாது. அதே சமயம் நல்லா போட்டு மிரட்டுறதுக்கான காரணம், சீனா பம்மறக்கான இன்னொரு காரணம் அப்படிங்கிறது, 1000 அணு ஆயுதங்கள் வார் ஹெட் அப்படிங்கிற இலக்க நோக்கி போக்கூடிய சீனாவுக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படின்னா, ஆமா சாமி நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சீனா சொல்லும். இத நல்லா தெரிஞ்சனால தான், இது சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள், அதாவது இதெல்லாம் உங்களுக்கு சாதகம்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் பாதகமாவே மாறி போயிரும் பார்த்துக்க அப்படின்னு அமெரிக்க டீம் நல்லா மிரட்டியிருக்கு சீனாவ போட்டு. சீனாவ பொறுத்தவரையும் இல்ல, இல்ல எங்க பாதுகாப்புக்கு தான். எங்க மேல யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் கணிசமா ஸ்ட்ரென்த்த இன்கிரீஸ் பண்றோம். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. கொண்டு போய் தைவான்ல போடப் போறோங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அமெரிக்கா உள்ளுக்குள்ளேயே இங்க திபெத்ல விவகாரத்துல இந்தியாவோட அனுசரணையில இந்தியாவுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி செக் வச்சுட்டு, அங்க போய் அணு ஆயுதத்த நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஒரு மிரட்டலையும் விட்டிருக்கார்கள். சீன அணு ஆயுதத்த தெளிவா ஆட்டுல இருந்து அப்படியே ஒதுக்கி வைக்கிறார்கள். டே 1ல இருந்து ரஷ்யா மாரி மிரட்ட சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். அத மட்டும் ஒதுக்கி வச்சுட்டா, மத்த எல்லாத்தையும் சமாளிச்சிரலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டம் அமெரிக்கா கிட்ட ரெடி ஆயிருச்சு. அதோட ஒரு பிள்ளையார் சுழியா தான் சீனாவுக்குள்ள போய் சீனாவ மிரட்டியிருக்கார்கள். பயப்புள்ள இத பூரா மறைச்சுக்கிட்டு தான், திபெத் விவகாரத்துல இம்மீடியட்டா பத்தி எரியாம அப்படியே பிட்டு பிட்டா பத்தி எரிஞ்சதுக்கு காரணம், உள்ளுக்குள்ளேயே அங்க பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. சீனாவுக்கு வரும் நாட்கள்ல சீனா அமைதியா வீட்டுக்குள்ள படுத்து தூங்குனாலும் சரி, செஞ்ச சேட்ட விடாது. எழுப்பி தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு எல்லா நாடுகளும் தயாராயிட்டார்கள். அதுல ரொம்ப மும்முரமா இதுதான் என் கடமை தெரியுமா? அப்படிங்கிற மாரி அமெரிக்கா ரெடி ஆயிருச்சு. ஏன்டா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து எங்கள படுத்திக்கிட்டு இருந்தேல்ல, நாங்க உங்கள செய்கிறோம்டா அப்படின்னு சொல்லி இந்தியாவும் ரெடி ஆயிருச்சு. உலகத்தோட வல்லரசும், பிராந்திய வல்லரசும் ஒரே நேரத்துல ஒரே இடத்த குறிவைக்கும்போது, அந்த இடம் சின்ன பின்னமாகறத யாராலயும் தடுக்க முடியாது.